அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணத்தின் ஆசைகளும் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் நீண்டாய், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரபஞ்ச ஞானமும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறத பற்றி சில குறிப்புகளை பார்க்க போறோம். நிறைய பேத்துக்கு குலதெய்வம் தெரியல. ஒண்ணு. சில பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் பலன் தெரியல. 2. சில குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை கும்பிட தெரியல. 3. 4வது குலதெய்வமே கதி நடக்கிறாரு, வாழ்க்கையில முன்னேறல. 4. 5. குலதெய்வங்களுக்கு எப்பயாவது போறாரு, நல்லா இருக்காரு. இப்படி பலவிதமான குலதெய்வத்துடைய தொடர்புகள் இருக்கு. இப்ப குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக். நீங்க கும்பிடக்கூடிய முறை உங்க முன்னோர்கள் கும்பிட்ட வழியாகத்தான் இருக்க வேண்டும். அதில் புதுமைப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர கும்பிடக்கூடிய எந்த வழிபாட்டையும் தெய்வம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த கலாச்சார மாற்றம் அதெல்லாம் எந்த கவலையும் நீங்க எப்படி கும்பிட்டீங்களோ அப்படித்தான் அதை ஏற்றுக்கிறது. ஒண்ணு. நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு பலன் தெரியல அப்படிங்கும்போது, அது பலன் கொடுக்க முடியாத தசாபுத்தி அந்தரமா இருக்கலாம். ஆனாலும் குலதெய்வம் அந்த இடத்துல அனுக்கிரகம் பண்றதை விட ஆசைகளை வழங்குகிறது. இந்த அனுக்கிரகம் பண்றதுக்கும் ஆசைகள் வழங்குவதற்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு ஒருத்தருக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சா என்ன மரியாதை கிடைக்கும்னா, அது ஆசைகள். நானே அந்த நண்பரை கூட்டிட்டு வீட்டுக்கு போனா அது அனுகிரகம். ஒரு வேலை நடக்கணும்னு நானே போனா அது அனுகிரகம். என் சார்பாக ஒருத்தர் போனா அது ஆசீர்வாதம். இதான் வித்தியாசம். தெய்வமே உங்க கூட இருந்தா அது அனுகிரகம். தெய்வம் சார்பாக ஒரு கணம் கூட வந்ததுன்னா, ஒரு தெய்வ சக்தி கூட வந்ததுன்னா, அது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தெய்வ அனுகிரகத்தை போல செயல்படாது. தெரியும் தெய்வம். அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும்? குலதெய்வங்களுக்கு போனோம்னா, எங்க முன்னோர்கள் கும்பிட்ட முறை என்னன்னு கேட்கணும். அந்த கும்பிட்ட முறை, கும்பிட்ட காலம், கும்பிட்ட பொழுது, கும்பிட்ட அளவு நின்றுட்டு அது மாறாம பண்ணணும். அப்படி மாறணும்னு உங்களுக்கு தோணுனாலும் கூட, மாறுறதுக்கு தெய்வம் உத்தரவு கொடுக்குதான்னு கேட்டுட்டு தான் மாத்தணும். அப்பதான் அது கூடுதலா நமக்கு பலனளிக்கும். இல்லைன்னா எந்த விதமான பலனையும் அது தராது. நம்ம தெய்வத்தை கும்பிடுறோம். இது ஒண்ணு. இப்ப பிற தெய்வத்தெல்லாம் கும்பிடுறோமே, அதுக்கும் குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்துடைய அனுக்கிரகத்துக்கு சமமா வேற தெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்காது, வராது. உங்க குலத்துக்காகவே படைக்கப்பட்ட அந்த தெய்வம் உங்களுடைய எல்லா விதமான செல்ஸ்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். அது இல்லாம இஷ்ட தெய்வமும் குடும்ப தெய்வமும் உபாசன மூர்த்தி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியைத்தான் மொத்தமா உங்களை பார்த்துக்கிற அந்த அந்த தெய்வம் பெரியது. அதுதான் முக்கியமான அதிகாரி. அவருடைய ஆசைகள் இருந்தாலே பிற தெய்வங்கள்லாம் பின்னால நிற்கும். இந்த குலதெய்வ அனுக்கிரகம் இல்லைங்கிறது எதை சொல்லும் அப்படின்னா, முக்கியமான 3 விஷயம் சொல்லும். ஒரு குழந்தைங்க அல்லது பிள்ளைங்க விளைஞ்சு நிற்பாங்க. அவங்களுக்கு சரியான படிப்போ, சரியான திருமண வாழ்க்கையோ ஏற்படுத்த முடியாம தவிக்கிற பெற்றோர்கள் காலத்துல குலதெய்வ அனுக்கிரகம் குறைவா இருக்கு. இது ஒண்ணு. கடுமையா உழைக்குது, வருமானமே வரமாட்டேதுன்னு வருமானத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கிற ஜாதகங்கள்ல குலதெய்வ அனுக்கிரகம் இல்லைங்கிறது 2வது விஷயம். 3வது, நான் நல்ல வேலைக்காரன், நல்லா உழைக்கிறேன். ஆனா எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு அங்கீகாரம் இல்லாத ஜாதருடைய அவஸ்தைகள் குலதெய்வ அனுகிரகத்தினாலதான் பாதிக்கப்படும். மறுபடியும் 3 சொல்றேன். முதல் விஷயம், ஒரு தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பண்ண முடியலைங்கிற பெற்றோர்கள் ஜாதகத்தினால குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னு பார்க்கலாம். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, நம்ம வீட்டுல காசே தங்கல, என்ன பாடுபட்டாலும் காசு வர மாட்டேது, பொருளாதாரமே தன்னோட வாழ்நாள் பூரா முக்கியமான காரணியா இருக்கு, பொருளை தேடி மட்டுமே 40 ஆண்டு 50 ஆண்டா ஓடிட்டு இருக்குங்கிற ஜாதகத்திலே குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கிறது இல்லை. இது 2ம் முக்கியம். 3வது, அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறது 3வது. அந்த அங்கீகாரம் இல்லைங்கிறது உறவா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். அந்த அந்த அங்கீகாரம் இல்லைங்கிறதும் ஒரு முக்கியமான காரணியா இருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தாலே குலதெய்வ அனுக்கிரகம் இருக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம்.
குலதெய்வத்தை எப்படி சார் கும்பிடுறது? முதலே சொன்ன மாதிரி முன்னோர்கள் சொன்னபடி உங்க வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கேட்டு எந்த மாசம் கும்பிடணும், எப்படி கும்பிடணும், கொடை கொடுக்கணுமா? ஆம்னா கொடை கொடுக்கணும். அதுல உடன்பாடு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தெய்வம் சங்கல்பமா அதை ஏத்துக்கிட்டா கண்டிப்பா உங்க உழைப்புக்கு மீறிய ஒரு அதிர்ஷ்டத்தை அது தந்தே தீரும். நிறைய பேர் சொன்ன வார்த்தை, அவங்க சரியா வேலை செய்யல, அவன் நல்ல பதவி அடிச்சுக்க, குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்குங்க. அது எப்படி வேலை செய்யாத குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கும் அப்படின்னா, எந்த வேலைக்கும் குலதெய்வத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் இல்லாம பெரிய வருமானம் வந்துடாது. அந்த வருமானம் வந்து தங்கணும்னா அது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். அதனால என் குலதெய்வ அனுகிரகம் என்ன செய்யணும், பற்றாத செல்வத்தை தருகிறது, வீட்டில் இருக்கக்கூடிய வளமான வாழ்க்கையை தருகிறது, உயர்வான ஒரு மேன்மை தருகிறது அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். சார் என்னால வருஷத்துக்கு ஒரு முறை போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க குலதெய்வத்துடைய போட்டாவை வீட்டில் வச்சுக்கலாம். தொடர்ந்து இடம் அப்படிங்கிறது மகா பிதா குருவுக்கு அடுத்து தெய்வமா குலதெய்வம் தான் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் விதவிதமான ஸ்டீல்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு கவனம் செலுத்தக்கூடிய அந்த நேரத்துல குலதெய்வத்துக்கு கவனம் செலுத்த உங்க வாழ்க்கை கட்டாயம் மேம்படும் அப்படிங்கல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஒரு நண்பர் வந்து சொன்ன ஒரு ஸ்டோரி. அவர் குலதெய்வத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சவனே அவருடைய உடம்பெல்லாம் சல்லு வேர்த்துடும் அப்படின்ட்டு. வேற எப்பவுமே வேர்க்காது அப்படின்னு. அப்ப செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஒரு திடீர்னு ஒரு நாள் ஒரு 4 மாசம் கழிச்சு அவர் சந்திக்கிற சொன்னார். இப்போ அவன் குலதெய்வத்தை பற்றி சொல்லணும்னு அப்படி சொன்ன செகண்ட் உடம்புலாம் அவர் வேர்த்துருச்சு. அவர் சொல்றாரு, எனக்கு இது ஒண்ணு மட்டும் தான் புரியவே இல்லை. எவ்வளவு குளிர்ச்சியில இருந்தாலும் குலதெய்வத்துடைய கோயிலை நினைச்சு கண்ண முன்னே உடம்பெல்லாம் வேர்க்குதுன்றார். அப்படி ஒரு பாண்டிங், அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. சொல்லுவாங்க, யாரை கண்டா அழுக வருதோ, யாரை கண்டா கால் விழுன்னு தோணுதோ அவர் தான் குருநாதர் மாதிரி. எந்த தெய்வத்தை கண்டா கண்களோ, எந்த தெய்வத்தோட சொல்ல மனசு அமைதியா சரணடையுதோ, எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது உடம்பெல்லாம் புல் வச்சு நிற்குதோ அதை கெட்டியா பிடிச்சிக்கு. அதை கெட்டியா பிடிச்சிங்க. அது உங்க குடும்பத்தோட நெருங்கிய தொடர்பு செய்யும். ஏன்னா குலதெய்வத்தை பார்த்து எந்த உணர்வையும் இல்லை, நீங்க எதுவுமே செலுத்தலை, அதெல்லாம் உணர்வு வரல. ஆனா செலுத்த செலுத்த அதுக்கு கொடையோ துணிமணிகளோ அன்னமோ கொடுக்க கொடுக்க அந்த குலதெய்வம் கூட நெருக்கமா கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா வந்து அதீதமான நட்பா மாறி அந்த நட்பு உங்கள்கிட்ட வந்து பிரிக்க முடியாத ஒரு தூரத்துக்கு, பிரிக்க முடியாத ஒரு நெருக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். உங்களோட உயரம் என்னைக்கும் தவிர்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட வாழ்க்கை எதுக்கு இருக்கு அப்படின்னு நீ கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய அடையாளமாக ஏதேனும் ஒன்று இருக்கணும்னு சொல்லுவேன். அது என்னுடைய குழந்தைகளா இருக்கலாம், அல்லது என்னுடைய புத்தகமா இருக்கலாம், அல்லது என்னுடைய ஜோதிட வாழ்க்கையா இருக்கலாம். இப்படி என்னுடைய அடையாளமா நான் ஒன்று இருக்க வைக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வ அனுக்கிரகம் இல்லாம உங்க அடையாளத்தை உருவாக்கி விட முடியாது. அதனால குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு நீங்க ஒரு முறையான ஒரு பிரசனத்தை பார்த்து உங்க குலதெய்வம் என்னங்கிற தேடுதலுக்கான முயற்சியை செய்து தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. நம்மளோட தலைமுறைக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்வழி காட்டினா குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ அனுக்கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது சொல்லிக்கிறேன். அப்போ குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா நமக்கு தேவை அப்படிங்கிறத நீங்க உணரணும். நீங்க உணர்ந்தவங்க உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. தெய்வத்துக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க, தெய்வத்தை கண்டுபிடிச்சுட்டு நீங்க எப்படி இருந்தீங்க உங்களால சொல்ல முடியும். குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தீங்க, அந்த கும்பிடுதல் எப்படி இருக்குன்னா ஆத்மார்த்தமா லயிச்சு கும்பிடணும். கும்பிடணுங்கிறத தாண்டி லயிச்சு கும்பிடணும். அங்க போய் அந்த அம்மாவுடைய அலங்காரம், அந்த அம்மாவுடைய அனுக்கிரகம் நடக்கிற மாதிரி பாவனை மாதிரி அந்த பாவனை உள்ள வந்துடும். அப்படி தோணும்போது அந்த தெய்வம் உங்களை விட்டு எங்கேயுமே வெளியே போகாது, எந்த விதமான தீட்டும் உங்ககிட்ட நெருங்காதுன்னு அர்த்தம். நம்ம ஜிகேஸ்டும் ஒரு ஜோதிடத்தை மட்டும் இல்லாம ஒரு பிரசன்னம், ஒரு ஆன்மீகம் இதெல்லாம் கலந்தா உங்களுக்கு கற்பிச்சுக்கிட்டே வரும். எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற என்னுடைய முக்கியமான நோக்கம், என்னுடைய ஆசையும் கூட. அதுக்காக விதிகளை சொல்லி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு வரோம். ஜோதிடம் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி. ஜோதிடம் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுன்னா கீழே இருக்க நம்பர் தொடர்பு கொண்டு படிக்கலாம். வர செப்டம்பர் 29ஆம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு, எனக்கு எந்த கணிதம் தெரியாலும் பரவாயில்ல, புரிந்து கொள்ளக்கூடிய நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற கூட படிக்கிற மாதிரி
புதிய உணத்துல வர இருக்குது. படிக்கிறவங்க கீழே நம்பர் தொடர்ந்து பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும். எல்லா வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் இந்த மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள், வாழ்த்துக்கள்.